அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு கன்சீவ் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இறந்து தான் பிறக்கும். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரெகுலராக இந்த டாக்டர் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வருவார். கடைசியாக அந்த பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த பொண்ணோட டிஎன்ஏல நிறையா மாற்றங்கள் இருக்கிறது. இதுக்கப்புறமா இந்த டாக்டர் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸையுமே செக் பண்ணி பார்ப்பாரு. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு டிஎன்ஏல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே டிஎன்ஏல ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இவங்க அந்த ஆஃபீஸில் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு, அங்கே குடிக்கக்கூடிய டீ, தண்ணி, இந்த மாதிரி இதில் இருந்தால் வந்துட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது. உடனே அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ் மேலே டவுட் வரும். அந்த பாஸோட லேப்டாப்ல இருந்து ஒரு சில ஃபைல்ஸை அவருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு அந்த டாக்டர் கிட்ட ரிசர்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க.